என் தங்கமே, உன் அப்பன் இந்த கருப்பன் இன்று உன்னிடத்தில் இந்த விஷயத்தை மறைக்க விரும்பவில்லை. ஏனென்றால் உனக்கு நடந்தது போல இன்று உனக்கு நடந்தது போன்ற ஒரு விஷயம் வேறு யாருக்கும் நடந்ததில்லை. அதனால் உன் கருப்பன் நான் சொல்ல இந்த விஷயத்தை என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே நான் வருகின்றேன். இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று உனக்கு எடுத்துச் சொல்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது உன்னை தேடி வரும் விஷயங்கள் என்னவென்றாலும் அதை என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன் கருப்பன் நான் தெரிந்து கொண்ட ஒரு விஷயம், இன்று உனக்கு நடந்ததை பார்த்து உன் அப்பன் நான் ஆச்சரியம் கொண்டேன். இன்று உன் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமும் இந்த கருப்பனை நிச்சயமாக அதிர்ச்சியில் ஆழ்த்தியது என்றுதான் சொல்ல வேண்டும். உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் என் பிள்ளையை தேடி வரக்கூடிய பல உண்மைகளும் இருக்கிறதல்லவா? என் பிள்ளையை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை இந்த பௌர்ணமி நாளில் இந்த கருப்பண்ணசாமி நானும் தெரிந்து கொள்ள முயற்சி செய்வது நியாயம்தானே? என் பிள்ளையின் வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை தெரிந்து கொள்வதற்கு இன்று நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில்தான் உன்னை சுற்றி நடந்த இந்த விஷயத்தையும் நான் என்னவென்று தெரிந்து கொண்டேன். உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனையும் இந்த கருப்பன் நான் புரிந்து கொள்ள பார்த்தேன். இதையெல்லாமும் பார்த்த பிறகு இந்த கருப்பனுக்கு சில விஷயங்கள் தோன்றியது. இந்த கருப்பன் சில உண்மைகளை நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் புரிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட விஷயங்களும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நடக்கும் பொழுது அதனை நாம் ஒருபோதும் தெரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாதல்லவா? இந்த நேரம் என்னவெல்லாம் உனக்கு நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக கருப்பன் வந்து நிற்கும் இந்த வேளையில் உன்னோடு துணை இருக்கும் உன் தெய்வங்கள் அத்தனை பேரையும் நான் கண்டு கொண்டேன். என் குழந்தையே, உனக்காக வேண்டி சில காரியங்கள் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்றது. இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தால் அது உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்ற ஒரு எண்ணமும் வந்ததனால்தான் இது போன்ற விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. கருப்பன் கண்டு கொண்டது உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருப்பது என்று ஒவ்வொன்றையும் நாம் தெரிந்து கொள்ள முடிவு செய்யும் இந்த காலம், இனி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் எப்பொழுதும் உன் வசமாக போகும் என்பதனை நான் பலமுறை வாக்குறுதிகளால் உனக்கு கொடுத்திருக்கின்றேன். இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் இந்த கருப்பன் நானே உனக்கு சரியாக சொல்லிவிட வேண்டியும் வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை. என் குழந்தையே, பல நேரங்களில் நமக்கு பிரச்சனைகள் வருகிறது என்றாலும் சில நேரங்களில் இந்த பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் போகத்தான் செய்கிறது. முடிந்த பிறகு நினைக்கிறோம், இதற்காகவா நாம் இத்தனை வருத்தப்பட்டோம் என்று. இதை நாம் நல்லபடியாக எதிர்கொண்டிருக்கலாமே, இதற்கு நாம் இத்தனை கலங்கி இருக்க வேண்டாமே என்பது போன்ற எண்ணங்கள் எல்லாமும் கடைசியில் வருகிறதல்லவா? அதனால் இனிமேலும் உன்னை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களையும் உன்னை சுற்றி வரும் இந்த சூழ்ச்சிகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் சொல்கின்றேனோ, உன் அப்பன் கருப்பன் எதையெல்லாமும் உன் முன்னால் நிறுத்துகிறேனோ அவை அத்தனையிலும் உன் வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி என் பிள்ளை நீ எந்த காலத்திலும் கைவிட்டு விடாதே.
நல்லது நடக்கத்தான் வேண்டும் என்பது விதியாகும் பொழுது யாரும் அதை தடுத்து நிறுத்த முடியாது. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையாக மாறும் பொழுது இனி என்ன நடந்தாலும் அதை என் பிள்ளை நீ ஒருபோதும் விட்டுவிட முடியாது. என்ன நடக்கும் என்பது எல்லாமும் இந்த கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு தெரிய வேண்டும் என்பதை தாண்டி உனக்கு நடப்பதை எல்லாமும் நீ சரியாக கவனித்தாலே போதும். உன்னை ஆட்டி படைக்கும் எந்த ஒரு விஷயங்களையும் நீ சற்று உன்னிப்பாக கவனித்து விட்டாலே உனக்கு இனி என்ன நடக்கும் என்பதனை உன்னால் கவனிக்க முடியும். இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியும். கருப்பன் நினைத்தது போல உன்னுடைய வாழ்க்கையில் பல சாதனைகளையும் உன்னால் புரிய முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை நேரம் இனி உனக்கு கிடைக்கும் இந்த விஷயங்களை எல்லாமும் நினைத்து பார்த்து என் பிள்ளை நீ வருந்தாதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை பெற வேண்டும். கருப்பன் இருக்கும் பொழுது உன்னோடு இருக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் உன்னுடைய எண்ணங்கள் என்ன, நீ எதை பற்றி யோசிக்கிறாய், எது உனக்கு கிடைக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் என்பது போன்ற உன்னுடைய ஒவ்வொரு சிந்தனைகளையும் நான் அறிவேன். இப்படிப்பட்ட சிந்தனைகளோடு என் பிள்ளை இருக்கும் இந்த காலத்தில் உனக்கென நடப்பதை எல்லாமும் நான் ஒன்றன் பின் ஒன்றாக உணர்ந்து உனக்கு தருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே என் பிள்ளை நீ தொலைக்கக்கூடாது. எந்த ஒரு காலத்தையும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. இந்த சூழ்நிலை இனி உனக்காக எதையெல்லாமும் தருகிறது என்பதனை நீ புரிந்து கொள். இன்று ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்திருக்கிறது என்றால் அதை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இதை என்னவென்று என் குழந்தை கட்டாயமாக நீ தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுத்தது என்று தெரியுமா? இன்று காலை பொழுதிலிருந்தே உன்னுடைய மனது எவ்வளவுதான் சுறுசுறுப்பாக இருக்க முயற்சி செய்தாலும் உன்னால் முடியவில்லை. ஏதோ ஒரு எண்ணம் உன்னுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஏதோ ஒரு துரோகம் நம்மோடு இருப்பவர்களாலேயே நமக்கு நடப்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் உருவாகி கொண்டிருக்கின்றது. நம்மோடு இருப்பவர்களின் போக்கு சரியில்லை என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது. ஆனாலும் அதை வெளிப்படுத்த முடியவில்லை. வெளிப்படையாக அதை கேட்க முடியவில்லை. அதற்கு முழுக்க காரணம் கேட்டுவிட்டால் வாழ்க்கை முடிந்துவிடும் என்பதுதான். ஏனென்றால் உன் மனதில் அத்தனை குமுறல்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. நல்ல நாள் தானே, இன்று நல்ல பொழுதுதானே, தெய்வங்களை எல்லாமும் நாம் மனதில் நிற்க வேண்டிய நாள்தானே. அப்படி இருக்கும் பொழுது இந்த நாளிலும் கூட ஏன் நம்முடைய மனது நிம்மதியாக இல்லை? இந்த நாளிலும் கூட ஏன் நம்முடைய மனது இப்படியெல்லாம் யோசிக்கிறது? நமக்கான நிம்மதி எங்கே என்று என் பிள்ளை தேடிக்கொண்டிருக்கின்ற நமக்கான வாழ்க்கை, நமக்கான விஷயங்கள் எல்லாமும் எங்கே என்று என் பிள்ளை நீ தேடிக்கொண்டிருக்கின்ற. நாமும் எப்பொழுதுதான் நிம்மதியாக தெய்வத்தை வணங்கச் செல்வோம்? எப்பொழுதுதான் நம் குலதெய்வத்தை காணச் சென்று நாம் மன நிம்மதியோடு இருக்கலாம் என்று என் பிள்ளை யோசிக்கிற. ஆனால் அப்பொழுது உனக்குள் ஏற்பட்ட குழப்பமும் இப்பொழுது உன்னுடைய மனநிலையில் இருக்கின்ற மாற்றமும் வெவ்வேறானது. உன்னுடைய மனது இப்பொழுது சற்று வித்தியாசமாக மாறி இருக்கின்றது. உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்குள் பல மாற்றங்கள் வந்திருக்கிறது. உன்னோடு இருந்து உனக்காக வேண்டி நான் பேசிய நேரங்கள், இந்த கருப்பன் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கு நடத்திய விஷயங்கள் என்று ஒவ்வொன்றையும் இப்பொழுது என் பிள்ளை நீ சரிவர புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாய். என்ன நடக்கும், எப்படி நடக்கும், சரி என்னவாக இருந்தாலும் இது நம் வாழ்க்கை, நாம் வாழத்தான் வேண்டும் என்ற ஒரு பக்குவம் என் பிள்ளைக்குள் வர தொடங்கிவிட்டது. ஆனால் இன்றைய நாளின் உச்சம் உன் வாழ்க்கையில் இன்று நீ சந்தித்த விஷயம் என்னவென்று கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளைக்கான தேவைகள், என் பிள்ளைக்கான நேரங்கள், என் பிள்ளைக்கான வாழ்க்கை என்று ஒவ்வொன்றையும் தெய்வங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து உனக்கு நடத்த முன் வந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அத்தனை தெய்வங்களினுடைய அருளாலும் இந்த வாழ்க்கையில் இன்று உனக்கு
ஒரு நல்ல காரியம் நடத்தி கொடுப்பதற்கான உத்திரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு பிள்ளைக்குமே இது அவ்வளவு சுலபமாக கிடைக்கின்ற நடக்கின்ற விஷயம் அல்ல. யார் வாழ்க்கையிலும் அவ்வளவு எளிதில் இது நடந்து விடுவதும் அல்ல. ஆனால் உனக்கு இந்த விஷயம் இன்று தெய்வத்தினுடைய அருளால் நடத்தப்பட இருக்கிறது என்றால், என் பிள்ளை, இதை கட்டாயமாக நீ உணர வேண்டும். நிச்சயமாக இதை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன் முன்னால் நிற்கும் இந்த கருப்பன் எப்பொழுதுமே இது போன்ற விஷயங்கள் கோடியில் ஒரு பிள்ளைக்கு நடப்பதைத்தான் பார்த்திருக்கிறேன். அப்படி அந்த கோடியில் ஒரு பிள்ளையாக இன்று நான் உன்னை பார்க்கிறேன். உனக்கான இந்த விஷயம் நடப்பதை நான் கண்கூடாக காண்கிறேன். அதனால் கருப்பன் சொல்லச் சொல்ல இன்று உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் நீ என்ன பெறப் போகிறாய் என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையும் உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்வாய். உன் முன்னால் நின்று உனக்கு இந்த விஷயங்கள் எல்லாமும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை சோதனைக்கு ஆளாக்கியது, வேதனைக்கு ஆளாக்கியது என்று இதற்கான காரணங்கள் எல்லாமும் உனக்கே புரிய தொடங்கிவிடும். அத்தனை தெய்வங்களும் உன்னை சுற்றி வந்து உனக்கு நடத்தக்கூடிய இந்த காரியங்கள் ஒவ்வொன்றும் இனி என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய். தேவையில்லாமல் எதையும் எண்ணி இனிமேலும் நீ கலங்காதே. சரியான புரிதல் கொண்டு கருப்பன் சொன்னது உண்மை. இன்று சிவபெருமானும் கந்தனும் ஒன்று கூடி பேசிய வேளையில் பார்வதி தாயானவளும் அங்கு வந்து நின்று உனக்கு நிச்சயமாக இத்தனை நாளும் தெய்வமே கதியென்று இருந்து நீ வேண்டிய ஒவ்வொரு வேண்டுதலுக்கும் உனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கருப்பண்ணசாமி இதை கேட்ட பிறகு உன்னிடம் சொல்லாமல் செல்ல முடியுமா? உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் இனி எப்பொழுதுமே உன்னை நன்மைப்படுத்தும். இந்த செய்திகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை முழுமைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. காரணம் என்னவென்று நீ யோசிக்கிறாயா? எல்லாமுமே நீ தெய்வத்தின் மீது கொண்ட நம்பிக்கை மட்டும்தான். அத்தனைக்கும் காரணம் இந்த தெய்வத்தின் மீது நீ கொண்ட உன்னுடைய உண்மையான பக்தி தான். பக்தி மட்டும் இருந்து விட்டால் போதாது, தெய்வம் உன்னை தேடி வருவது கிடையாது. பயபக்தியோடு இருக்கின்ற பிள்ளைகளுக்கு மட்டுமே தெய்வம் அவர்கள் நினைத்ததை அவர்கள் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உன்னுடைய பயபக்தி இன்று தெய்வத்தை, அத்தனை தெய்வங்களையும் உன் அருகில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறது. வராகி தேவி, பிரித்யங்கரா தேவி, விநாயக பெருமான், முருகப்பெருமான், சிவபெருமான், பார்வதி தேவி, இந்த கருப்பண்ண சாமி என்று அத்தனை தெய்வங்களையும் உன் முன்னால் நின்று உனக்கான ஒரு காரியத்தை செய்ய பணித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னுடைய குலதெய்வம்தான் முதன்மையாக அத்தனைக்கும் அடித்தளமாக வந்து நிற்கிறது. என் பிள்ளையே, அத்தனை தெய்வங்களின் பார்வையும் உன் மீது இருக்கிறது என்பதனைத்தான் இந்த கருப்பன் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்லி கொண்டிருக்கின்றேன். இந்த பார்வைகள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும், ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கென்று எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம், என் குழந்தை, இனி எதையும் நீ விட்டுவிடக்கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை நீ இனி ஒருபோதும் தொலைத்து விடக்கூடாது. நல்லது வேண்டி நான் சொல்லும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியான ஒன்றை நிறைவாக பெற்றுக்கொள்வாய் அல்லவா? கருப்பன் துணையிருந்து உனக்கு கொடுக்கும் இந்த நேரங்கள் இனி எல்லாமுமாக உனக்கு நடக்கும் அத்தனை நல்ல விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டுகொள்ள வேண்டும் அல்லவா? உன் நிம்மதியை இழக்காதே. உன்னுடைய மனப்புரிதலை தொலைக்காதே. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் கருப்பன் என்ற தெய்வம் உன்னோடு இருக்கும் இந்த காலம் முழுக்க உனக்கு வேண்டிய நல்லது நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய விருப்பங்கள் போல நீ நடந்து கொள்ளலாம், ஆனால்
உன்னுடைய விருப்பத்திற்காக ஒருபோதும் யாருடைய மனதையும் நீ காயப்படுத்தக்கூடாது. ஒருபோதும் யாருடைய மனதிலும் எந்த ஒரு இன்னல்களையும் துன்பங்களையும் நீ விதைத்திருக்க கூடாது. உன்னை தேடி வருகின்ற இந்த காலம் முழுக்க இனி எப்பொழுதும் உனக்கு நல்லது நடக்கும் என்ற உன்னுடைய நம்பிக்கை மட்டுமே உன்னை தலைநிமிர்ந்து வாழச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது. தேவையில்லாத விஷயங்கள் என்று என்ன இருக்கிறது? தேவையில்லாத விஷயங்கள் என்று என்ன நடக்கிறது இந்த வாழ்க்கையில் என்பதனை எல்லாமும் நீ இனிமேலும் சற்று ஆழமாக சிந்தித்து பார்த்தால் உனக்கு நடப்பது எல்லாவற்றிலும் உனக்கான தேவைகளும் புரிதல்களும் உன்னை சரியாக கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். சரியான விஷயங்களோடு இந்த வாழ்க்கையும் உன்னை நிம்மதியாக வழி நடத்தும் என்பதனை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. கருப்பன் இருக்கும் காலம் மட்டும் என் பிள்ளைக்கு விரும்பியது எல்லாமும் இனிமேல் உன் வசமாகும் என்பதனை நீ மறக்காதே. உன்னை தேடி வரும் அத்தனை விஷயங்களையும் இந்த தெய்வம் உன் கண் முன்னால் நிறுத்தும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. சுற்றி இருக்கும் இது போன்ற உண்மைகளை யார் சொல்வார்கள் என் பிள்ளைக்கு? சொல்லிவிட்டால் என் பிள்ளை சந்தோஷம் அடைந்து விடுவாய் அல்லவா? அதனால் யாரும் உனக்கு இதை சொல்ல மாட்டார்கள். உன் மீது உண்மையான அன்பு கொண்ட இந்த கருப்பன் நானன்றி யார் உனக்காக வர முடியும்? இந்த கருப்பன் உனக்காக சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையையும் நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. வாழ்க்கை எப்படிப்பட்ட விஷயங்களை உனக்கு நடத்தி இருந்தாலும், இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட புரிதல்களை உனக்கு தந்திருந்தாலும், இனிமேல் ஒன்றை மட்டும் நீ சரியாக புரிந்து கொள். தெய்வம் இல்லாமல் உன் வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வத்தின் அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள். தெய்வம் உன்னை சூழ்ந்து வந்து உன்னை மகிழ்ச்சிப்படுத்துகிறது என்பதனை புரிந்து கொள். எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலையிலும் யார் உன்னை கைவிட்டாலும் தெய்வம் உன்னை கைவிடாது என்பதனை புரிந்து கொள். கருப்பனும் உன்னை தேடி வருகின்ற இந்த காலங்களில் இனி முழுக்க முழுக்க உனக்கு நல்லது நடக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள். தெய்வம் இருக்கும் இடம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தை உனக்கு சொல்லும் இடம் என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாலே அது போதும். எதிலுமே என் குழந்தைக்கு கலக்கங்கள் தேவையில்லை. எதிலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் வருத்தங்கள் தேவையில்லை என்பதுதான் உண்மை. இனி உன்னை சுற்றி நான் வந்து நடத்தி தரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் இந்த மாற்றங்களும் இந்த ஆச்சரியங்களும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்துவதை என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எதையும் எதிர்பார்த்து நின்றதில்லை, இனிமேல் நீ எதிர்பார்க்கவும் போவதில்லை. உனக்கு எல்லாமுமே சரியாக நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த ஒரு விஷயமும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்வழிப்படுத்த போவதை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கருப்பனினுடைய அன்பு கொண்டு இந்த வாழ்க்கை இனி உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்கள் எல்லாமும் உன்னை மேன்மைப்படுத்தி கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு என் குழந்தை நீ வாழத் தொடங்கு. எது நடந்தாலும் இனிமேல் இவை அத்தனையிலும் நீ வாழ்ந்து காட்டுவாய். எவ்வளவு பெரிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் வந்தாலும் ஒன்றுமில்லாததாக தூசி தட்டி என் பிள்ளை இதையெல்லாமும் நீ நல்லபடியாக உணர்த்துவாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதே வேண்டி எப்பொழுதும் நீ நினைக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ வாழ கற்றுக்கொள். உனக்கான தேவைகளும் தீர்வுகளும் உன்னை வழிநடத்தும் என்பதனையும் நீ புரிந்து கொள். சந்தோஷத்தை உணரும் நேரம் இனி உனக்கு எப்பொழுதும் நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். கருப்பன் சொன்ன விஷயம் உனக்கு புரிந்ததல்லவா?
தெய்வங்கள் அத்தனையும் உன்னை பார்க்க தொடங்கிவிட்டது என்பதனை நான் ஆணித்தரமாக உன்னிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன். அதனால் இதை ஒருபோதும் என் குழந்தை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.